ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. முகிலன், அப்பு, விஜய் ஆகிய 3 பேர் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏற்கனவே 18 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. முகிலன், அப்பு, விஜய் ஆகிய 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் 3 பேர் தற்போது மேலும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், விரிவான விவரங்கள். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இன்று மேலும் 3 கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அதன் பிறகு பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. கோடம்பாக்கம் பகுதியை சேர்ந்த முகிலன், அப்பு, விஜய் இந்த 3 பேரும் ஈடுபட்டிருக்கிறாங்க. செம்பியன் போலீஸ் தனிப்படை இவர்களை விசாரித்து அதன் பிறகு இவர்களை கைது செய்திருக்கிறது. இவர்கள் 3 பேர் தான் நாட்டு வெடிகுண்டை எடுத்துட்டு டெலிவரி பண்ணது. அது மட்டும் இல்லாம நாட்டு வெடிகுண்டை எடுத்துட்டு கொலையாளிகளுக்கு பத்திரமாக எடுத்துட்டு சேர்த்தது. இந்த ரோல் இவர்களுடைய ரோலாக கருதப்பட்டு அதன் பிறகு இந்த 3 பேரையும் போலீசார் கைது பண்ணிருக்கிறாங்க. கோடம்பாக்கம் பகுதியை சேர்ந்த முகிலன், அப்பு, விஜய் இந்த 3 பேர் தான் ஹரிகரன் அவர்கிட்ட இருந்து இந்த பாம்பை எடுத்துட்டு சேர்த்தது. அது மட்டும் இல்லாம இந்த பாம் ஹரிகரன் சொல்லி ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கிட்டு பத்திரமாக எடுத்துட்டு கொலையாளிகளிடம் கொடுத்ததும், அது மட்டும் இல்லாம ஹரிகரன் கொடுத்ததும் இவர்களுடைய ரோலாக கருதப்படுகிறது. இவர்களை ஒரு 3 நாட்கள் விசாரித்து அதன் பிறகு போலீஸ் கைது பண்ணியிருக்கிறாங்க. தனிப்படை போலீசாரால் விசாரிக்கப்பட்டதான் உண்மை நிலவரம் தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் 3 பேர் தான் இந்த நாட்டு வெடிகுண்டை எங்க இந்த நாட்டு வெடிகுண்டு பண்றாங்களோ அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு பத்திரமாக ஹரிகரன் மற்றும் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகளுக்கு, ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார்ல அவர்களுடைய கொலையாளிகளுக்கு இந்த நாட்டு வெடிகுண்டை பத்திரமாக எடுத்துட்டு சேர்த்ததுல இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இந்த 3 பேர், அதாவது இந்த கோடம்பாக்கம் பகுதியை சேர்ந்த முகிலன், அப்பு, விஜய், அப்பு ஆகிய 3 பேரிடம் தனித்தனியாக செய்ததுலதான் இந்த ரோல் ரிவீல் ஆயிருக்கு. தொடர்ந்து இவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில இந்த நாட்டு வெடிகுண்டு எங்கு தயாரிக்கப்படுகிறது, எந்த இடத்துல தயாரிக்கப்பட்டது, அதுவும் இல்லாம யார் சொல்லி இந்த போய் வாங்கினாங்க அப்படின்ற விவரங்களையும் போலீசார் சேகரிச்சிருக்காங்க. தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. எந்த இடத்துல இந்த நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துக்கு போலீஸ் சென்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சம்பந்தப்பட்ட நபர்களையும் கைது பண்ணக்கூடிய நடவடிக்கைகளை இறங்கியிருக்காங்க. ஆனால் இப்போ தற்போது எல்லாருமே இந்த நாட்டு வெடிகுண்டு செய்பவர்களாக இருக்கட்டும் சரி, இல்ல இந்த நாட்டு வெடிகுண்டுல யார் யார் தயாரித்தார்களோ, யாரு சொல்லி இவர்கள் வாங்கிட்டு வந்தாலும் அவர்கள் அனைவருமே தலைமுறையாக விட்டதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து இந்த 3 பேரை காவலில் எடுத்து விசாரணை செய்தால் மட்டும்தான் உண்மை நிலவரம் தெரியும். அதுவரை இவர்கள் யாரிடம் வாங்கினார்கள், எதற்காக வாங்கினார்கள், யார் சொல்லி வாங்கினார்கள், எங்க எடுத்துட்டு போய் கொடுத்தாங்க, எந்த இடத்துல வாங்கினாங்க அப்படின்ற விவரங்கள் தற்போது வெளியாகவில்லை. ஏனென்றால் தொடர்ந்து இவரிடம் விசாரணை நடத்தினால் மட்டும்தான் உண்மை நிலவரம் தெரியும். தனிப்படை போலீசார் ஏற்கனவே இவரிடம் விசாரணை நடத்தின பிறகுதான் இவர்களுடைய உண்மையான ரோல் ரிவீல் ஆயிருக்கு. அதாவது இவர்கள் 3 பேர் மட்டும்தான் இந்த நாட்டு வெடிகுண்டை பத்திரமாக எடுத்துட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகளுக்கு எடுத்துட்டு சேர்த்தது. அது மட்டும் இல்லாம ஹரிகரனுக்கும் எடுத்துட்டு சேர்த்தது இந்த இவர்களுடைய பந்தாக, அதாவது இந்த கொலையாளிகளுடைய பந்தாக கருதப்படுகிறது. தொடர்ந்து இந்த 3 பேரையும் இன்று காலை இளம்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அதன் பிறகு பூந்தமல்லி கிளை சிறையில் அடைச்சிருக்காங்க போலீஸ். தொடர்ந்து இவர்களை காவலில் எடுத்து விசாரித்தால் மட்டும்தான் உண்மை நிலவரம் தெரியும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கோடம்பாக்கம் பகுதியை சேர்ந்த முகிலன், அப்பு, விஜய் இந்த 3 பேர் தான் கொலைக்கு இந்த பாம்பு சப்ளை பண்றதுக்குரிய முக்கிய ஆட்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.